சென்னிமலையை இயேசு மலைன்னு மாற்றணும்னு சொல்லும் பொழுது அங்கே 20,000 30,000 பேர் தானாக கூடி இதே வெறித்தனத்தை காண்பித்து அதை முறியடித்தார்கள். அதே மாதிரி ரெண்டாவது அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே கறி சாப்பிடும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இவங்க தடை உத்தரவு போடுறாங்க. அப்போ எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. 1 மணிக்கு கோர்ட் தீர்ப்பு வருது, நீதிமன்ற தீர்ப்பு வருது. 3 மணிக்குள்ள அங்க 2 லட்சம் பேர் கூடுறாங்க. அதே மாதிரி இந்த முருகன் மாநாடு நடத்தும் பொழுது இவங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. அந்த கொடியில கூட அவ்வளவு சீப்பா பிஹேவியர். அந்த இந்து முன்னணி கொடியின் நடுவுல திமுக கொடி. மேபி அவங்களுக்கு ஏதாவது அங்க ஃபங்க்ஷன் இருந்திருக்கலாம், அவங்க ஒரு ஓரமாக கூட கட்டி இருக்கலாம். பட் அங்க எவ்வளவு அமைதியாக ஒரு 5 லட்சம் பேர், அவங்க போலீஸ் தரப்புல சொன்னதே ஒரு 5 லட்சம் பேர் அப்படின்னு. நானும் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர். அது அதிர்வு தானே, தானாக சேர்ந்த கூட்டம். ஆனா இன்னொன்னு இருங்கண்ணா, பொறுமையா கேளுங்கண்ணா, பதறாதீங்கண்ணா. உங்க கட்சியே பதற்றத்தில் இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. ஓகே, அங்க வந்தவர்கள் அங்க இருந்த சாமான்களை யாரும் திருடி செல்லவில்லை. மத்த மாநாடு மாதிரி நான் எந்த மாநாட்டையும் குறிப்பாக சொல்லவில்லை. அதே மாதிரி அந்த பேரிகேட் எல்லாம் தாண்டி குதித்து வெறித்தனமாக போகவில்லை. நான் எந்த மாநாட்டையும் குறிப்பாக சொல்லவில்லை. கட்டுக்கோப்பாக இந்த மாநாடு. முக்கியமான விஷயத்துக்கு வரேன். அதாவது தரம் குறைவான பாட்டுகள், தரம் தாழ்ந்த நடனங்கள் இல்லை, தெய்வீக பாடல்கள், தெய்வீக நடனங்கள், நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ப பரதம் அங்க தலை தூக்கி நடந்தது, ஆடியது. நான் எந்த மாநாட்டையும் தப்பா சொல்லல, இந்த மாநாட்டில் நடந்தது மட்டும் சொல்ல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயம் வருமா வராதா? உங்க நெஞ்ச தொட்டு பார்த்துக்கோங்க.